Welcome back to my channel Alpha Feminism. Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போறோம். இந்த கடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடைங்க தான். மரக்கட்டையில வந்துட்டு குட்டி குட்டி ஜாமான்லாம் செஞ்சிருக்காங்க. மர ஜாமான்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி. பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா யூனிக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ ஷாப்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் ஹேங்கிங்ஸ்லாம் அழகழகா வச்சிருந்தாங்க. நான் வந்து சரி இந்த ஷாப்குள்ளார போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க நுழைஞ்சேன். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாலே பால் வந்து கொண்டு போற மாதிரியான அந்த சைக்கிள்ல வச்சு சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நல்லா இரும்புல தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லா கடையிலே கிடைக்கக்கூடிய மரத்துல வந்து மத்து, அப்புறம் அந்த இது அரிக்கிறதா இருந்தா சொரியிறது, கரண்டி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக அந்த பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ், நம்ம வீட்டை வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறவங்க வேணால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க பேங்கிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக அந்த மரக்கட்டையில் வாங்கி வைங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகெண்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் வந்து ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி அதை நிறைய தடவை இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு பாருங்களேன், இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு பாட் பெயிண்டிங் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பாட் வாங்கி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கண்ணுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது அதுக்கு தான் இதை வந்து தண்ணி ஊற்றி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி டெய்லி வைக்கணும். ஸோ எல்லா கடைகள்லையும் பார்த்துருந்தாலும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாம் வீட்டுக்கும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே எல்லாரோட பார்வையும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த ஃப்ளவரில் போயிடுமே, ஓ அழகாக இருக்குது அப்படின்னு போனோடனே உடனே அந்த திருஷ்டி போயிடும் அப்படின்றதுக்காக தான் அது வந்துட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அலங்காரம் பண்ணலாம், சும்மா ஜஸ்ட் ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. குட்டி துளசி மாடம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் மேக்னெட்ஸ் பாருங்க, ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டிக்கலாம். இல்லை ஜஸ்ட் 80 rupees அந்த மாதிரி இருந்தது. இதுவுமே அந்த மரத்தில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மரத்துலேயே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி பம்பரம், அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ இப்போ விளையாட்டு கட்டுற மாதிரி பசங்களை சின்ன குழந்தைங்களாம் வந்து 6 month பிலோ 6 monthக்குலாம் விளையாட்டு கட்டுற மாதிரியான பொருட்கள் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா, எப்படி இவ்வளோ நுணுக்கமாக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பொம்மைங்க சூப்பராக இந்த கொலுலாம் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அப்படி செட்டாக நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். அதாவது விவசாயம் பண்ணுற செட்டு, அதுக்கப்புறம் இந்த பேண்ட் எல்லாம் வாசிப்பாங்கல்ல மத்தளம், அந்த மாதிரியான அதெல்லாம் ஒரு செட்டு. ஸோ அது கேட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது போக டெக்கரேட்டிவா நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மரத்துல இருக்க பொம்மைங்களை பார்த்தாலே ரொம்ப அழகா கியூட்டா சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களேன், இந்த பாருங்க நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து அழகா இருக்கு. தயிர்லாம் வந்து கடையிற மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்களேன், நல்லா இருந்தது. அப்புறம் குட்டி குட்டியான பாத்திரங்கள், இதெல்லாம் விளையாட்டு பொருள், சின்ன விளையாட்டு காட்டுற மாதிரி, குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விசிலு. அப்புறம் வந்து இது பாருங்களேன், இது ஒரு சூப்பரான ஒரு கேமு. நார்மலாக நம்ம வந்து பால் ஏதாவது விளையாண்டோம் அப்படின்னா பால் கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதை எடுக்கிறதுக்கு நம்ம டயர்டாகிடுவோம். ஸோ அதுக்காக கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா அங்கே பாருங்கள், அழகாக அப்படி கேட்ச் பிடிக்கிறார், அப்படி கயிறில் திருப்பி போட்டால் கேட்ச் பிடிச்சி அப்படி விளையாண்டுக்கலாம். பசங்களுக்கு இதுவும் நல்லா ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பென்னு, மரக்கட்டையில் வந்து பென்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மேஜிக் ஸ்கொயர். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு இது என்னதுங்க ஏன்னு கேட்டேன். அவர் தான் வந்துட்டு இங்கே இல்லைம்மா இது வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு அழகாக அப்படி வந்து விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா இருந்தது, அதுவுமே ஒரு சும்மா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இது வந்து கேம். நம்மலாம் வந்து பென்சில் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்படி பால்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும், நம்ம அதை அப்படி கரெக்டாக உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த இது அது மரக்கட்டையில் வச்சுருக்காங்க. இது வந்து விசிறி, இது வந்து 100 rupees. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே. அப்புறம் பென்னு, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு கிட்டார் அப்படி விளையாடிக்கிற மாதிரி. அப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு டிராக்டரு இந்த பாருங்கள் மத்து கடையிற தயிர் கடையிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு இது மரக்கட்டையில் நல்லா அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே வச்சு சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்குங்க அந்த பென்னு. இது உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களுமே இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஹேங்கிங், கீ செயின் ஹேங்கிங் அதெல்லாம் மரத்தில் இருக்குது. இது எல்லாமே கீச்சன் ஹேங்கிங். இது வந்து இந்த தொட்டிலில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு விளையாட்டு கட்டுறதுக்கு கட்டி விட்டுக்கலாம்.
அப்புறம் வந்து இது பத்தி ஸ்டாண்டு. இது வந்து நமக்கு பத்திலாம் சும்மா நார்மலாக வச்சோம்னா அதோட டஸ்ட் எல்லாம் விழுந்து நமக்கு டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருக்கும். இதுனா அதிலே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம அப்படியே ஈஸியாக டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மசாஜர். அப்புறம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நார்மலாக கிடையாது. இந்த பஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன இது போக இந்த கடிகாது கிளாக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் இருக்குது. இந்த பாருங்களா இந்த ஓலைப்பட்டி, இது வந்து ஓலையில் பண்ணியிருக்காங்க, அதில் கலர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம். ஸோ இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம் தான். ஸோ இதில் ஒரு குட்டியை மினி பாக்ஸ் மாதிரி. இப்போ நான்லாம் அந்த மினி பாக்ஸ் இருக்குல்ல அதிலே கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் பாருங்கள், இது 140லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம குபேரர் காசு அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா இதுக்குள்ளே வாங்கி போட்டு வச்சுக்கலாம், நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் இது நார்மலாக நம்ம கிடைக்கிற மாதிரி மரக்கட்டையிலேயே வந்துட்டு வீணை, அப்புறம் வந்து புத்தர் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செராமிக்கில் வந்து வீட்டு ஹேங்கிங், வால் ஹேங்கிங் நல்லா இருக்குது. இதெல்லாம் அதோட சவுண்டே சும்மா ரம்யமாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து கோலம் பொடி போடுறது அந்த இது இருக்குது. இந்த பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், உதடுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு, இது முன்னாடி நான் வண்டுலாம் வச்சுருந்தேங்க, இப்போ அது வண்டுலாம் போயிட்டு இப்போ வந்து ஸ்பைடர் வந்திருக்கு போல இருக்குது, அட்வான்ஸாக இருக்குது. இது ஒன்று எப்போதும் மாதிரி இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் ப்ராங்க் பண்ணலாம். 90s கிட்ஸோட ப்ராங்க்கு. இந்த வந்து நான் வந்து இந்த பிளேயர் வந்து வாங்கியிருக்கேங்க, வாங்கி வீட்டு வாசலில் நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்காது. அப்புறம் வந்து மண்ணில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ்க் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு அந்த மாதிரி ஐட்டம். அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை தாங்க ஹைலைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து விளக்கு. அப்புறம் வந்துட்டு சின்ன சீப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து குட்டி ஸ்பூன் இதெல்லாமே மரத்தில் இருந்தது. அப்புறம் சங்கு, அப்புறம் வந்து சோவி போடுவோம்ல அது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி சிலைகள், சாமி சிலைகள். இது ஒரு பேகு. இது மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, குட்டியாக க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பால் வண்டி சைக்கிள் ரொம்ப பிடிச்சது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் 16 கால் மண்டபம் இருக்குல்ல, அதுலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை தாங்க, ஜோசப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. எனக்கு நான் வந்துட்டு என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த வால் ஹேங்கிங் வந்து வாங்கணும், டோர் ஹேங்கிங் இந்த முன்னாடி தொங்க விட்டுருக்காங்கல்ல அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக அதை வாங்கணும். மற்றபடி நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.